வெல்கம் டு ரெசிபீஸ் இன் மை வே. இன்றைக்கி நம்ம அருமையான சுவையில் செட்டிநாடு காளான் குழம்பு தான் செய்ய போகிறோம். சாதம், சப்பாத்தி, பரோட்டா, இட்லி, தோசை எல்லாத்துக்கும் பொருத்தமாக இதை எப்படி செய்கிறது, இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்க்கலாம் வாங்க. வாணலியில் 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம். சின்னதாக 2 துண்டு பட்டை, 3 கிராம்பு, 3 ஏலக்காய், 1 நட்சத்திர சோம்பு, 1 மராட்டி மூக்கு, கொஞ்சமாக கல்பாசி, 1 கொத்து கறிவேப்பிலை சேர்த்து பிரட்டி விட்டுறலாம். இதோட 3 டேபிள் ஸ்பூன் மல்லி, 5 வரமிளகாய், இதோட ஒரு 5-6 சின்ன வெங்காயத்தையும் போட்டு 1 நிமிஷம் நல்லா வதக்கிடலாம். கருகாத அளவுக்கு வறுபட்டுருச்சு. இதில் 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு, 1 கை அளவுக்கு துருவின தேங்காயும் சேர்த்து தேங்காயில் இருக்கிற ஈரப்பதம் போகிற மாதிரி ஒரு 2 நிமிஷம் வறுத்துக்கலாம். மசாலா ரெடி ஆயிடுச்சு. இதை நல்லா ஆற வச்சிடலாம். நல்லா ஆறின பிறகு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் முந்திரியும் 1 டீஸ்பூன் கசகசாவையும் 15 நிமிஷம் ஊற வச்சுருக்கேன். இதை போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். வாணலியில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். 2 வரமிளகாய், 2 கொத்து கறிவேப்பிலை, 1 பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கினது. வெங்காயத்தை நல்லா செவக்கிற அளவுக்கு வதக்கிடலாம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. மீடியம் சைஸில் 2 தக்காளியையும் நறுக்கி வச்சுருக்கேன். இதையும் போட்டுக்கலாம். 2 டீஸ்பூன் உப்பையும் சேர்த்து தக்காளியை நல்லா மசிகிற அளவுக்கு வதக்கிடலாம். தக்காளி நல்லா வதங்கிருச்சு. 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதையும் சேர்த்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு 30-40 செகண்ட் பரட்டி விட்டுறலாம். ஒரு பாக்கெட் காளானை க்ளீன் பண்ணி நறுக்கி வச்சுருக்கேன். இதை போட்டு ஒரு 2 நிமிஷம் பரட்டி விட்டுறலாம். இப்போ இதில் நம்ம வறுத்து அரைச்சி வச்சுருந்த மசாலாவை ஊற்றிடலாம். கூடவே தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். நான் ஒரு 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்க்கிறேன். தண்ணி சேர்த்து கலந்து விட்ட பிறகு உப்பு காரம் சரி பார்த்து போட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள். இது கலருக்காக தான் நான் சேர்த்துறேன். ஒரு 5 நிமிஷம் இது நல்லா கொதிக்கட்டும். இந்த மாதிரி கொதித்து வந்த பிறகு ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சிடலாம். 10 நிமிஷம் மூடி வச்சு வேக விட்டுருந்தோம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு பொடியாக நறுக்கின மல்லி இலையை போட்டுக்கலாம். இதோட ஒரு 2 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இதை சேர்க்கும்போது குழம்பு நல்ல வாசனையாக இருக்கும். வீடே மணக்கிற அளவுக்கு அருமையான சுவையில் நான் செஞ்சுருக்கிற இந்த செட்டிநாடு காளான் குழம்பை இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்கள் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.